திருச்சி மலைக்கு மேலே ஏன் விநாயகர் போய் உட்காந்துருக்கார்? அதுக்கான கதையை தானே நான் சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ கதையை ஸ்டார்ட் பண்ணுறேன். ராம அவதாரத்தில் ராவணனை வதம் செஞ்சிட்றார் ராமபிரான். சீதையை மீட்டு கொண்டு அயோத்திக்கு போயின்னு இருக்காங்க. அவர் அயோத்திக்கு போகும்போது கூட யாரெல்லாம் போகிறா? விபீஷணன், ஆஞ்சநேயர், சுக்ரீவன், இவங்க எல்லாம் போகிறாங்க. போனால் அங்கே அயோத்தியில் பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணுறாங்க ராமபிரானுக்கு. ஸோ இவங்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்காக போகிறாங்க. எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ விபீஷணனும் கிளம்புறாரு. இறைவா, நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராமர் சொல்கிறாரு, நீ இவ்வளோ நாளாக எங்கள் கூட இருந்து நீங்கள் எவ்வளோ உதவிலாம் பண்ணியிருக்கீங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எப்படி உங்களை வெறும் கையோடு அனுப்புறது? நான் உங்களுக்கு ஒரு பரிசு தரலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையால் இந்த ரங்கநாதரோட விக்கிரகத்தை, சயன கோலத்தில் இருக்க ரங்கநாதர் விக்கிரகத்தை எடுத்து விபீஷணன் கையில் கொடுக்குறாரு. அதை பார்த்ததும் விபீஷணனுக்கு ஒரு பேரானந்தம். இலங்கையில் போய் நான் இவரை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக வாங்கிக்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார், கண்டிஷன் ஒன்று சொல்கிறார், விபீஷணா, இந்த விக்கிரகத்தை நீ எடுத்துன்னு போகும்போது கீழே எங்கேயும் வச்சிடாத, இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, கீழே நீ வச்சுட்டன்னா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாரு. அதனால் ரங்கநாதர் விக்கிரகத்தை சந்தோஷமாக வாங்கிட்டு விபீஷணன் தெற்கு நோக்கி வந்துட்டே இருக்கார். வர்ற வழியில் இப்போது திருச்சி கிட்ட வந்துட்டார். வந்தால் திருச்சி மாநகர் எப்படி இருக்குது? எழில் கொஞ்சம் வகையில் சோலை நடுவே இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக காவிரி ஆறு பாயுதில்லை. அதை பார்த்ததும் யாருக்கு தான் தண்ணினா பிடிக்காது, ஆறுனா பிடிக்காது? இவரும் அவ்வளோ தூரத்துலேருந்து பிரயாணப்பட்டு வராரா. இந்த தண்ணி, இந்த சோலை இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, இங்கே இந்த காற்றுக்கும் இந்த தண்ணிக்கு கொஞ்சம் நேரம் இங்கே குளிச்சுட்டு அழகாக இந்த சோலையில் அமர்ந்து கொஞ்சம் இலைப்பாரிட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் அவர் கூட வர்றது யாருமே இல்லை, தான் ஒண்டி தான் வராரு. அதுவும் தான் கையில் இருக்கிறது பெருமாள் விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை வைக்கக்கூடாது வேறு ராமர் சொல்லியிருக்கார் தரையில். அப்போ என்னடா பண்ணுறது? நம்மளால் இதை விட்டு நகரவும் முடியல, ஆனால் நம்ம கூடயே யார் வரல, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு குட்டி பையன் வரான். ஒரு 10 வயசு பையன் வரான். அங்கே அப்படியே அவங்க கண்ணில் படுற மாதிரி இப்படி அப்படியே நடக்கிறான். நடந்ததும் இவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நாம் இந்த காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த சோலையில் அமர்ந்து ஓய்வு எடுத்துட்டு கிளம்பலாம். இந்த பையன்கிட்ட கூப்பிட்டு இந்த விக்கிரகத்தை வச்சுக்க சொல்லலான்னு சொல்லி அந்த சிறுவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, பா இங்கே வா, இந்த விக்கிரகத்தை தரையில் வச்சிடாம பத்திரமா கையிலேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறமா என்கிட்ட கொடு ப்ளீஸ், கீழே வச்சிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ஆற்றுக்குள்ளே குளிக்க போகிறார் விபீஷணன். வந்திருக்கிறது யார்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, நம்ம விநாயக பெருமான் தான் சிறுவன் இடத்துல வந்திருக்காரு. அவர் இந்த ரங்கநாதரை இதை விட்டு அனுப்பணுன்ற மனசு அவருக்கு இல்லை. அவர் மாமாவை இங்கேயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டார். அதனால ஒரு திருவிளையாடல் நடத்துறாரு விநாயகர். இவர் போய் நல்லா காவிரி ஆற்றுல நல்லா ஜோராக குளிச்சுட்டு அப்புறமா வரலான்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாரு.